கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. இது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் வாழ்கின்ற மனிதர்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்பவுமே சந்தோஷமும் மகிழ்ச்சி மட்டுமே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. துக்கங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய கர்மாவை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் வரோம் பூமிக்கு. அப்போது ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை கஷ்டம்னு சொல்லி வரும்பொழுது அதை போக்குறதுக்கு வழி யார் சொல்லுவாங்க? நம்மளை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. நம்மளோட அந்தஸ்தில், செல்வாக்கில், பணத்தில், பதவியில் அதிகமாக உயர்வாக இருக்கிறவங்களுடைய நட்பு வேணும், அவங்களோட தொடர்பு வேணும். நம்ம மனித இயல்பு இல்லையா, எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல வழிகாட்டவும், நாம் எப்பயும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பதற்கும், நாம் நோயெல்லாம் இல்லாமல் வாழ்வதற்கும், கஷ்டப்படாமல் இருப்பதற்கும் நமக்கு ஒரு கைடன்ஸ் நமக்கு ஒரு தேவை வேணும். அது ஒரு எனர்ஜியினுடைய ஹெல்ப் நமக்கு வேணும், ஒத்தாசை வேணும். அது யார் வேணும்? கடவுள் தான். ஹூ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் திஸ் யூனிவர்ஸ், ஹூ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் அஸ். நம்மளை உருவாக்கின, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கின, இந்த பூமியை உருவாக்கின அந்த ஒரு பெரிய சக்தியினுடைய தொடர்பு நமக்கு வேணும். அப்போ அந்த டிவைன் கான்டாக்ட் நமக்கு வேணும். டிவைன் கான்டாக்டில் 2 விஷயம் இருக்குது. கடவுள் நம்மளை நோக்கி வர்றது ஒரு சக்தி, நம்ம கடவுளோட வச்சுக்கிற கான்டாக்ட் ஒரு சக்தி. நம்ம ஒரு மனிதன் கடவுளோடு தொடர்பு கொள்கின்ற வச்சுக்கிறது டிவைன் கார்டுன்னு சொல்லுவாங்க. கடவுள் நம்மளை நோக்கி வர்றது அந்த கர்ணான்னு சொல்லுவாங்க. யோகிக் வேர்ல்டில், யோகா முறையில் இது அந்த கர்ணா அப்படி சொல்லுவாங்க. நம்ம கடவுளை நோக்கி நினச்சி நம்ம போகிறது டிவைன் கார்டு, அது தெய்வீகமானது. கடவுளே நம்மளை நோக்கி கிட்ட நம்ம ஃபேவராக நமக்கு அவரையும் நம்ம கூப்பிடாம அவர் செய்கிறது அந்த கர்ணா. இது எல்லாருக்குமே இருக்குது. டிவைன் கார்டு இருக்குது, அந்த கர்ணா இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இது இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லா மதத்தினருக்கும், எல்லா இனத்தினருக்கும், ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இது இருக்குது. நாம் என்ன பண்ணுறோம்? எல்லாருமே டிவைன் கார்டுக்கே சரியாக போகிறதில்லை. அப்புறம் எங்கே அந்த கர்ணா பற்றி நம்ம நினைக்கிறது? ஸோ டிவைன் கார்டை விட மிக உயர்ந்தது அந்த கர்ணா. நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிடணும், பலன் அடையணும், நன்மை அடையணும்னு சொல்லி கோயிலாக சுற்றிட்டு இருக்கோம். தப்பு கிடையாது. பட் அந்த கோயிலும் தேவையில்லாத அளவுக்கு கடவுளே நம்மக்கிட்ட வர மாதிரி வச்சுக்கணும். ஸோ கடவுளே நம்மக்கிட்ட வர்ற மாதிரி வச்சுக்கிற அந்த ஒரு குவாலிட்டி எல்லாராலையும் மெயின்டைன் பண்ண முடியாது. இப்போ சாதாரண மக்களுக்கு இது ஒரு எட்டாக்கணியாக இருக்கும். அதனால் அவங்க என்ன சொன்னாங்க? ஔவையார் அம்மா கோயிலில் ஒரு குடியிருக்க வேண்டாம். அப்போ கோயிலோட தொடர்பு கொண்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலுக்கு வரும்பொழுது அந்த கோயில்கிட்டேருந்து அந்த எனர்ஜி நம்ம வாங்கும்பொழுது, அந்த இதனுடைய தொடர்பு நம்ம வச்சுக்கும் பொழுது நம்ம லைஃப்பில் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். துன்பங்களை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம், துன்பங்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம், துன்பங்கள் இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் அந்த டிவைன் பவர் வச்சுக்கணுன்றதுக்காக கோயிலில் போகணும், வழிபடணும், அந்த தொடர்பு டெய்லி இருக்கணுன்றதுக்காக தான் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ கடவுளுடைய தொடர்பு வச்சுக்கணும். எல்லா மதங்களையுமே கடவுளுடைய தொடர்பு டெய்லி இருக்கும். நீங்கள் எல்லா மதங்களையுமே கடவுளை நினைக்காத நாள், கடவுள் வேண்டாத நாள், கடவுள் தொடர்பு தேவையில்லாத நாள்னு எதுவும் கிடையாது. எல்லா நாளுமே 24 hours 365 days we should be in connection with the Almighty God. அந்த தொடர்பு வச்சுக்கணும். அதுக்காக தான் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏன் கோயிலுக்கு போகணுன்னு தெரியல, எதுக்காக கோயிலுக்கு போய் கும்பிடணும்னு தெரியல, கடவுள்னா யாருன்னு தெரியல, நமக்கும் கடவுளுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல, நாம் ஏன் கடவுள்கிட்ட வேண்டணும்னு தெரியல, கடவுள் நாம் கேட்குறத ஏன் கொடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு தெரியல. எதுவுமே தெரியாமல் ஏதோ நானும் போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், சாமி கும்பிட்றேன், எனக்கு நடந்ததுன்னு 10 பேர், என்னுடைய வேண்டுதல் நிறைவேறலைன்னு நிறைய பேர், எனக்கு வேண்டுதல் நிறைவேறலைன்னு குறைய கடவுள்கிட்ட தான் சொல்லிக்க முடியும். வேறு எங்கேயும் போயிட்டு யாருமே கம்ப்ளைண்ட்லாம் பண்ண முடியாது. ஸோ ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு தெரியாமையே ஆன்மீகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ஆன்மீகத்தை பற்றி நடந்திருக்கோம். கோயிலுக்கு எதனால் போகணும், ஏன் போகணும் அப்படின்னு தெரியாமையே கோயில்களுக்கு போயிட்டுருக்கோம், கோயிலை வேண்டிகிட்ருக்கோம். எப்படி கும்பிடணும்னு தெரியல, எப்படி வணங்கணும்னு தெரியல, எப்படி ஒர்ஷிப் பண்ணணும்னு தெரியல. இதை சொல்ல வேண்டிய ஆன்மீக குருமார்களும் யாரும் சொல்லவும் இல்லை. தயவு செஞ்சு டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலோட யூடியூப் சேனலை ரெகுலராக பாருங்கள். எப்படி கும்பிடணும், எந்த மாதிரி கடவுள்கிட்டேருந்து எனர்ஜி வாங்கணும், அந்த கடவுள்கிட்டேருந்து வாங்குகிற எனர்ஜியை நம்ம எப்படி கீப்பப் பண்ணிக்கணுன்ற விஷயங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரும். இதை யாரும் மற்ற ஆன்மீகவாதிகள் சொல்லாததுனால டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனல் இதை நம்ம சொல்கிறோம்.
எப்படி கும்பிடணும், எப்படி கும்பிட்டா கடவுளுடைய எனர்ஜி வாங்க முடியும், எப்படி கும்பிட்டா கடவுளுடைய எனர்ஜி கிடைக்காது, எந்த நாளில் கோயிலுக்கு போகணும், எந்த நாளில் கோயிலுக்கு போகக்கூடாது, எப்படி கும்பிடணும், எப்படி கும்பிடக்கூடாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து இந்த சேனல் நம்ம சொல்கிறோம். அதை ரெகுலராக நீங்கள் பார்த்து உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கோயிலால் கிடைக்கின்ற நன்மைகளை முழுமையாக நீங்கள் பெற்று சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் ஆனந்தமாகவும் வாழ முடியும். அந்த கோயில்கிட்ட தொடர்பு வச்சு கோயில்கிட்ட எப்படி எனர்ஜி எடுத்துக்கிறதுன்னு மக்களுக்கு தெரியலை. அந்த கோயில்கிட்ட போயிட்டு எனர்ஜி எடுத்து எப்படி வாழணும்னு தெரியாதனால தான் கும்பமேளாவில் போய் அத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், ரொட்டீன் லைஃபுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், ஆதாரமான வசதிகள் இல்லாமல் நசுங்கி செத்து போயிட்டாங்க. சோகமான ஒரு விஷயம். தெரியல. கும்பமேளாவுக்கு போயிட்டு அங்கே திரிவேணி சங்கமத்தில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல போய் அந்த தண்ணி முழுகினாதான் அந்த புண்ணியம் கிடைக்கும்ன்றது உண்மை. ஆனால் அது மட்டுமே தான் சொல்யூஷன், அங்கே மட்டும்தான்ன்றது கிடையாது. நீங்கள் இருந்த இடத்துல இருந்து உங்ககிட்ட வர வைக்க முடியும். சாதாரண ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த எனர்ஜி உங்களால் வர வைக்க முடியும். கோயிலுக்கே போகாமல் கிறிஸ்துவை பயன்படுத்தி அந்த எனர்ஜி உங்களால் வர வைக்க முடியும். கோயிலில் போனால் என்ன எனர்ஜி கிடைக்குமோ அந்த எனர்ஜி உங்கள் வீட்லேயே வர வைக்க முடியும். ஸோ கோயிலுக்கு போய் எப்படி எனர்ஜி எடுக்கணுன்ற விஷயம் தெரியல, இருக்கிற இடத்துலேருந்து எப்படி எனர்ஜி வாங்கணும்னு தெரியல. இது தெரியாதனால தான் கும்பமேளாவில் 56 கோடி பேர் போயிருக்காங்க. எத்தனை பேர் அதனால பலனடைஞ்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. போனாங்க, முழுகினாங்க, வந்தாங்க. அதில் அடிப்பட்டவங்க, உதப்பட்டவங்க, இறந்தவங்க நிறைய பேர். அப்படியெல்லாம் கடவுள் கஷ்டப்படணும்னு சொல்லவே இல்லை. நம்மளுடைய அறியாமையில் தான் கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம கஷ்டப்படுறது கடவுள் காரணம் கிடையாது. ஸோ எப்படி முறையாக கோயிலுக்கு போகணும், வழிபடணுன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து யூடியூப்பில் பேசுகிறோம். தொடர்ந்து பாருங்கள், பலனடையுங்க.